அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸில் லார்ஜ் சாம்பிள் சைஸில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? சாம்பிள் ஆஃப் 900 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ சாம்பிள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 900. சாம்பிள் சைஸு என்னென்னா 900. ஸோ இது லார்ஜ் சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படி சார் லார்ஜ் சாம்பிள் சைஸ் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, சாம்பிள் சைஸ் 30 தாண்டிடுச்சுனாலே அது லார்ஜ் சாம்பிள் சைஸ்ன்னு தான் நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஹேஸ் மீன் 3.4 சென்டிமீட்டர். அப்போ சாம்பிள் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல்ஸ் டு 3.4 சென்டிமீட்டர். அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல்ஸ் டு 2.61 சென்டிமீட்டர். ஓகே, இது கொடுத்துருக்கோம். தென் என்ன கேட்டிருக்கோம்? இஸ் த சாம்பிள் ஃப்ரம் எ லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் மீன் 3.25. இப்போ பாப்புலேஷன் மீன் அப்படின்னா, பாப்புலேஷன் மீன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மியூன்றது என்ன கொடுத்துக்கிறோம்? 3.25 கேட்குறோம். சரிங்களா? மீன் பாப்புலேஷன் மீன் 3.25 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61. அதை என்ன சொல்கிறோன்னா, ஒரு 900 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணது, அது ஒரு பெரிய லார்ஜ் பாப்புலேஷன், கரெக்டாக நான் சொன்ன அதே லார்ஜ் பாப்புலேஷனில் இருந்ததா எடுத்திருக்கிறோமா இல்லை வேற எங்கேயாவது இருந்து எடுத்திருக்காமான்னு செக் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங்னாலே ஸ்டெப் 1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைப்போதிசிஸ் ஃபிக்ஸ் பண்ணும். அதாவது நல் ஹைப்போதிசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். H0 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நல் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லுவோம். நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்றது என்னென்னா, உள்ளது உள்ளபடி எடுத்துக்குவோம். கம்பெனி என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதான் நல் ஹைப்போதிசிஸ். கம்பெனி என்ன சொல்லுது? பாப்புலேஷன் மீன் 3.25 தான் சொல்லுது. ஆமாம், பாப்புலேஷன் மீன் மியூ ஈக்குவல்ஸ் டு 3.25 தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? தென் H1ன்றது என்ன சார்னா ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். சரிங்களா? அது H1 சொல்லுவோம். ஸோ கம்பெனி என்ன சொன்னாலும் அதை ஆப்போசிட்டாக நான் எடுத்துக்குவேன். இங்கே என்ன கேட்குறான்னா, இந்த சாம்பிள் ஈஸுனாலே கொஷின் மார்க் தான் வருது. ஈஸுனா என்ன சார்? ஆமாவா இல்லையான்னு கேட்குறோம். ஈஸுனா எஸ்ஆர் நோ கொஷின் இல்லைங்களா? இந்த சாம்பிள் லார்ஜ் பாப்புலேஷனில் இருந்து வந்துச்சான்னு கேட்குறோம். அப்போ இது எஸ் ஆர் நோ டைப் கொஷின் ஆகும். ஸோ எஸ்ஆர் நோ டைப் கொஷின் வந்தாலே இங்கே மியூ நாட் ஈக்குவல் டு 3.25 தான். ஸோ இங்கே எஸ்ஆர் நோ கொஷின் வந்திருக்கு. இந்த பாப்புலேஷன் சார், அதை நான் எடுத்த இந்த சாம்பிள் என்னோட கரெக்டான அந்த பாப்புலேஷனில் இருந்து வந்திருக்கா இல்லையான்னு கேட்குறோம். அப்போ ஆமாவா இல்லையா? எஸ்ஆர் நோ கொஷின் வந்தாலே மியூ நாட் ஈக்குவல் டு 3.25. சரிங்களா? அப்போ எஸ்ஆர் நோ கொஷின் வந்துச்சுனால என்ன ஆகுனா, 2 tailed டெஸ்ட் ஆயிரும். இது 2 tailed டெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? 2 tailed டெஸ்ட். ஸோ ஸ்டெப் 1 ஹைப்போதிசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுவோம். டெஸ்ட் 2ன்றது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அப்போ இங்கே இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லார்ஜ் சாம்பிள் சைஸு. அப்போ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை ரூட் என். வெரி சிம்பிள் ஃபார்முலா தான். எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் என். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார்னா 3.4 மைனஸ் மியூ வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3.25 டிவைடட் பை சிக்மா என்னன்னு கேட்டிங்கன்னா 2.61 டிவைடட் பை ரூட் ஆஃப் என் 900. சரிங்களா? ஸோ மேலே கீழே தனித்தனியாக ஒர்க் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் வராது. இப்போ 3.4லேருந்து 3.25 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.15 கிடைக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டேர்மை கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா 0.087 கிடைக்கும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1.724. ஸோ இங்கே கேல்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிள் தான் சார், ஆனால் லாஜிக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இசட் சி இல்லைன்னா இசட் கேல்க் வேல்யூன்னு கூட சொல்லுவோம். இசட் கேல்குலேட் பண்ண வேல்யூ 1.724. சரிங்களா? ஸ்டெப் 2 முடிஞ்சுது. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ. அது என்ன சார் டேபிள் வேல்யூ? ஸோ இங்கே வந்து 1% level of significance, 5% level of significance,
10% level of significance 3 டைப் இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா 5% level of significance செக் பண்ண சொல்றோம். சரிங்களா? ஸோ 5% லெவல். ஸோ ஆல்ஃபா என்னன்னு பார்க்கணும். ஆல்ஃபான்றது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், LOSன்னு சொல்லுவோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அது என்ன கொடுத்துருக்கோம்னா 5% கொடுத்துருப்போம். இந்த 5% சொல்லலாம், இல்லைன்னா இதை 0.05ன்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான் சார். சரிங்களா? அப்போ இசட் ஆல்ஃபான்றது டேபிள் வேல்யூ, இல்லைன்னா இசட் டேபிள்னு கூட சொல்லலாம். ஸோ இசட் டேபிள் வேல்யூ at 5% level of significance. 5% level of significance என்னன்னு கேட்டிங்கன்னா 1.96. ஏன்னா இது டூ டெய்ல்டு டெஸ்ட். சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு படத்தை அப்ராக்சிமேட்டாக ஒரு படத்தை வரைஞ்சோம் அப்படின்னா, நான் டென்டேட்டிவாக வரைஞ்சிருக்கேன் சார். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் ஷேப் கர்வ் தான். சரிங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் ஷேப் கர்வ் வரைஞ்சிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ மிட் வேல்யூ 0, இது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ 1.96 இல்லைங்களா? 1.96 இது டூ டெய்ல்டு டெஸ்ட்ன்றதுனால ரெண்டு சைட்லேயே கன்சிடர் பண்ணுவோம். மேபி இது நெகட்டிவ் டைரக்ஷனில் 1.96, மேபி இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் 1.96. சரிங்களா? அப்போ நம்ம கேல்குலேட்டட் வேல்யூ எங்கே விழுகுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரீஜன் சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ல விழுந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவோம் சார்னா ரிஜெக்ஷன் ரீஜியன் சொல்லுவோம். இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே ஃபேல் ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். எது சார் ரிஜெக்ட் பண்ணுவோம்னா கேல்குலேட் பண்ண வேல்யூ. அப்போ நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன சார்னா 1.724. அப்போ 1.724ன்றது நிச்சயம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ நம்மளோட வேல்யூ என்ன சார் 1.724 இல்லைங்களா? அப்போ 1.724ன்றது கண்டிப்பாக அக்செப்டட் ரீஜன், அதாவது இந்த ரீஜன் எல்லாம் சொல்லுவோம் அக்செப்ட் ரீஜன் சொல்லுவோம். அக்செப்ட் ரீஜியன். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் கன்க்ளூஷன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா கன்க்ளூஷன். ஃபோர்த் ஸ்டெப்பு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்னா வி அக்செப்ட் H0. ஏன் சார் H0 அக்செப்ட் பண்ணுறோம்னா கால்குலேட் பண்ண வேல்யூ எதில் விழுகுது சார் அக்செப்டட் ரீஜனில் விழுகிறதுனால வி அக்செப்ட் H0. அதாவது என்ன சொல்லணும்னா ஆமாம் கம்பெனி சொல்லக்கூடியது உண்மைதான், மியூவோட வேல்யூ 3.25 சென்டிமீட்டர்ன்ற லார்ஜ் பாப்புலேஷனில் இருந்து தான் நம்மளோட சாம்பிள்ஸ் 900 எடுத்திருக்கோன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வி அக்செப்ட் H0. சில ப்ராப்ளம்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கால்குலேட் பண்ண வேல்யூ டேபிள் வேல்யூ கம்பேர் பண்ணி கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கால்குலேட்டட் வேல்யூ 1.724 இருக்குது சார், டேபிள் வேல்யூ 1.96 இருக்குது, அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. பட் இது எதுக்கு சக்ஸஸ் ஆகும்னா டூ டெய்ல்டு டெஸ்ட் வரும்போது இந்த கன்ஃபியூஷன் வராது சார். அதுவே நமக்கு லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்டோ இல்லை ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டோ வரும்போது கட்டாயம் கன்ஃபியூஷன் ஆயிரும். சரிங்களா? அதனால் இந்த டயக்ராம் போடும்போது நமக்கு அந்த கன்ஃபியூஷனே வராது. டயக்ராம் போட்டிருந்தோம் அப்படின்னா கட்டாயம் கன்ஃபியூஷன் ஆகவே ஆகாது. ஸோ ரைட் டெய்ல்டுனா ரைட் சைடில் மட்டும் போடுவோம், லெஃப்ட் ஸ்டைல்னா லெஃப்ட் சைடில் மட்டும் போடுவோம், டூ டெய்ல்னா ரெண்டு சைட்லையும் போடுவோம். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.